ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உங்களை வாழ்த்து வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் இருக்கக்கூடிய இடங்களில் கர்த்தரை துதிக்கும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் உடைய சமூகத்தில் கடந்து வந்து துதிக்க ஆராதிக்க ஒருவேளை நாங்கள் வீடுகளில் இருந்தால் கர்த்தாவே முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு உள்ளத்தோடு துதிக்கும்படியாக நாளவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சகல தடைகளை மாற்றும் இந்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அந்த கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாளிலும் 2 பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. சிங்கத்தபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்ற பாடலை இணைந்து பாட முடியாது. சிங்கத்தபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேணியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேணியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேணியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் இழுக்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் இழுக்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேணியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேணியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேணியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
கவியில விழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தால் அவர் நம்மோடு கூட அமர்ந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாட்களில் சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்றி ஆமென் அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் அதனால இந்த சூழ்நிலைகள் மாறுகிற வரைக்கும் நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் அவன் என்று சொல்லி தேவ சமூகத்துல பாடலாமா? கையிலோ மேகம் காணுவரை அப்பா உண்மை விட மாட்டேன் சொல்லுவாங்க. சமூகத்தை விட மாட்டேன். கையளவு வேகம் காணும் வர அப்பாவும விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெரும் மழை இரைச்சல் சத்தம் இக்காதுல கேட்டு புட்ட வேகத்தை காணும் வர அப்பாவும விடவே மாட்டேன். காதல கேட்டு புட்ட வேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். கையளவும் வேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். பவுலும் சீலாவும் போல சிறையில மாட்டிக்கிட்ட பவுலும் சீலாவும் போல சிறையில மாட்டிக்கிட்ட கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவும் விடவே மாட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அவன் அப்பாவும் விடவே மாட்டேன். கையளவும் வேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். தனந்தனியா தானியேல் சிங்கங்களில மாட்டிக்கிட்டேன். தனந்தனியா தானியேல் சிங்கங்களில மாட்டிக்கிட்டேன். அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல, சிங்கவாய கட்டிட்டீங்க, கட்டிட்டீங்க. கையளவு வேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெரும் மழை இரைச்சல் சத்தம் அப்படின்னு சொல்லுவோம். காதல கேட்டு போட்ட வேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். பெரும் மழை இரைச்சல் சத்தம் காதல கேட்டு போட்ட வேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. கையளவு மேகம் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். சொல்லுவோமா? பெருமழை இரைச்சல் சத்தம், பெருமழை இரைச்சல் சத்தம் காதல கேட்டு போட்ட வேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறுகிற வரைக்கும் அப்பா நான் உண்மை விட மாட்டேன். கையிலும் வேகம் காணுகிற வரைக்கும் ஆண்டவரே இந்த நிலைமைகளை விட்டு ஆண்டவர் மாறுகிற வரைக்கும், இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு மாறுகிற வரைக்கும் நான் உண்மை விட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா ஓ thank you Jesus. இருதயத்தின் ஆழத்தில் பிதாவே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்கிறவரே, எங்களை இந்த மட்டும் நடத்தி கொண்டு வருகிறவரே, ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் மாறி
ஆண்டவர் அநேக கஷ்டத்தின் மத்தியில பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறுகிற வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன். பெருமழை இறைச்சி என்ற காரியங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே இயேசுவே ஆமே ஆர்ப்பரிக்கின்றோ.
ஆண்டவரே, எங்களுடைய சூழலை, எங்களுடைய இக்கட்டுகள், எங்களுடைய வேதனைகள் அதிகமாக இருந்தால் பலரும் பல விதங்களில் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆராதிக்கபடியாய் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. வீடுகளிலே உம்மை துதிக்கபடியான கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு நீங்காது இருக்கிறது. அன்னைக்கு ஆலயத்தை விட்டு நீங்காத பிரசன்னம் எங்க வாழ்க்கையை விட்டு நீங்காமல் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கையை எங்களால் நினைத்து பார்க்க முடியாது. உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவையானது. உங்க பிரசன்னம் எங்களுக்குள்ளாய் வர வேண்டும் ஆண்டவரே. ராஜாவுடைய பிரசன்னம் எங்களை நிறைக்கட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, கர்த்தருடைய பெட்டியை விட்டு நீங்காத பிரசன்னம் எங்களை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். எங்க குடும்பத்தை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். எங்க திருச்சபை விட்டு நீங்காமல் இருக்கபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் அதிசயமானது, உம்முடைய நாமம் அற்புதமானது. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்ந்தது. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். உம்முடைய நாமத்திலே வல்லமை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய நாமம் அதிசயம் செய்கிற நாமம், உம்முடைய நாமம் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற நாமம், உம்முடைய நாமம் உயர் உலர்ந்த எலும்புகளை உயரை செய்கிற நாமமாய் இருக்கிறபடினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை நாங்கள் இந்த காலை பொழுதில் உயர்த்துகிறோம். உயர்த்தக்கூடிய ஒவ்வொரு பேரும் பரிசுத்த பிரசன்னம் நிறைந்திருக்கபடியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் அரசாளுவாராக. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நிறைந்திருப்பதா இந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் ஆண்டவரே கர்த்தருக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், எங்களோடு கூட இரு. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் போதுமானவர். Praise the Lord. Hallelujah. நீங்க இருக்கக்கூடிய இடங்களிலே ஆமென் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னத்தின் வல்லமை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கபடியான நம்முடைய இருதயங்களை நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எப்படி இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் காண்கிறார். நீங்க வீடுகளில் இருந்து ஆராதித்தாலும் எப்படி ஆராதிக்கிறீங்க அப்படிங்கிறத கர்த்தர் காண்கிறார். அதனால கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்ற பயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடுவாராம். தொடர்ந்து மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 69 1 10 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். மாறி மாறி வாசிக்கலாம். 69ஆம் சங்கீதம் 1 10 வரை உள்ள வசனம். மாறி மாறி வாசமுடைய தெரிந்து உள்ள வேத பகுதி சங்கீதம் 69 வசனங்கள் 1 10 வரை. சங்கீதம் 69 வசனங்கள் 1 10 வரை. சோசனி வாத்தியத்தில் வாசிக்க ராகதலன் ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை. நிலையான ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று.
நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. சேனைகள் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தை சகித்தேன், லட்சையின் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. என் ஆத்மா வாரும்படி உபாசித்து அழுதே, அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே பிழுதும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சங்கீதத்தினால நம்மை தேற்றுவாராக, சங்கீதத்தின் மூலமாய் நம்மை ஆதரிப்பாராக. சொல்லுகிற பிரகாரமாய் ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. உம்மை தேடுகிறவர்கள் நாணமடையாதிருப்பார்களாக. ஆமென். ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்கள் நாணமடைய மாட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அதனால் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களும் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால் கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கப்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து இந்த நாட்களிலும் அவன் எந்த அளவுக்கு கர்த்தரை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியல. ஆனாலும் உண்மையாய் நீங்கள் தாகத்தோடு கூட தேவனை ஆராதிப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு காண்பித்த அவருடைய கிருபைகளை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசேஷமாக இந்த மாதங்கள் அனைத்துமே நம்ம வீடுகளிலிருந்து ஆராதித்த அனைத்து குடும்பங்களும் இன்றைக்கு ஆராதனை ஸ்தலமாக மாறி இருக்கிறது. இந்த நிலைமைகள் சோதனை நன்றாக இருந்தால் தேவாலயத்தில் வந்து ஒரு நாட்களை ஆராதிக்கும்படியான கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் தேவ சமூகத்தில் ஒரு நாளும் நம்ம ஜெபித்துக் கொள்வோம். வருகிற மாதத்துல நாம் கூடி ஆராதிப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் இந்த நம்பிக்கையில் நாம் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவனமா இந்த நாட்களிலே விசேஷமா இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்றப்பட்டு குடும்பங்கள் மீட்கப்படும்படியாக ஜெபிப்போம். அதே போல இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வருஷத்தின் நன்மையால் திருப்தியாகும்படியாக கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். திருமண நாளையும் பிறந்த நாளை காண்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நாளுக்காக நான் மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஆழத்திலிருந்து நான் நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை விடுவித்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரமாய் ஆண்டவரே, நாங்கள் இடுக்கமான சூழ்நிலைகளிலிருந்து கூப்பிடும் பொழுது எங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் இதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுவிக்கப் போகிறபடி நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரை விசேஷமாய் புதிய வருஷத்தை காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பிறந்த நாளை காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய், குடும்ப வாழ்க்கையில் திருமண நாளை காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். இந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாம் நன்மை நாள் கர்த்தரை திருப்தியாக்க முடியாது ஜெபிக்கிறேன். நீடித்த நாட்களாக கர்த்தர் அவர்களை திருப்தியாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை கர்த்தரை கொடுத்து ஆண்டவரை நன்மையை காண முடிகிற விஷயம் சபையாக அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவர், ஆமென். கர்த்தர் கிருபையுள்ளவர், ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து இந்த நாட்களிலும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோதரர் சோர்ந்து போகாதபடிக்கு ஒருவேளை பெரிய ஆராதனையாக நம்ம பண்ண முடியாவிட்டாலும் நமக்கு இருக்கிற நேரத்தை பொறுத்து இந்த நாளில் நாம் ஸ்தோத்திரம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வேதத்திலிருந்து பகுதியை நாம் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். மிகவும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. கடந்த நாட்களிலே ஒவ்வொரு வாரம் ஒரு வாரம் கடந்து போய் அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் முன்பதாகவே சில உணர்வுகளை கர்த்தர் எனக்கு உணர்த்துவார், சில காரியங்களை உணர்த்துவார். அந்த வாரம் முழுவதுமே ஒரு சில காரியங்களை தேவ சமூகத்தில் தியானித்துக் கொண்டு அவன் இந்த வாரத்துல கர்த்தர் எனக்கு என்ன உணர்த்துகிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவனமா இந்த வாரத்துல இப்படிப்பட்ட ஒரு வேத பகுதியை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அந்த வேத பகுதியிலிருந்து பல விஷயங்களை நம்ம
படித்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த நாளில உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் இடைபடக்கூடிய அற்புதமான காரியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 ஆகிய வசனங்கள் இவனமாய் சொல்லுகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஒரு வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன். அடுத்த 2 வசனங்கள் இருக்கிறது. தொடர்ந்து அந்த வசனங்களை நாம் தியானிக்கலாம். வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம் என்று எபிரேயருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார். அப்ப விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் இடையில ஓடிட்டு இருக்கிற நம்ம. நான் என்ன எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, how you can travel the distance, how you are traveling the distance, how you are passing the distance. என்ன distance? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் இருக்கிறதான அந்த ஓட்டத்தினுடைய அந்த கேப், அந்த கால அளவு, அந்த வாழ்க்கையின் நேரம், அந்த ஆண்டுகள் எவ்வளவாய் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் யோசித்து பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பை திரும்ப கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் இந்த வேத வசனம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற இடத்துல அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் போன பொழுது அவருடைய ரோட்டின் அருகே ஒருவர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்ப கேட்டார், என்ன இது இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நல்ல படித்திருந்து புத்தி சரியில்லாத ஆய் அவர் இவனமாய் ஓடிக்கொண்டே இருப்பார். வேகமா ஓடுறாரு. அந்த பக்கம் ஓடுவார், திரும்ப இந்த பக்கம் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் மெயின் ரோடு இடது பக்கம் ஓடுறாரு, அப்புறம் திரும்பி வலது பக்கம் ஓடிக்கொண்டே இருப்பார். என்று சொன்னா அதிகமாய் படித்து வேலை கிடைக்கவில்லை என்ற அந்த மனநிலைமை பாதிக்கப்பட்ட இதனால ஓடிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஓட்டமானது எந்த நோக்கமோ எந்த காரியமும் இல்லாத ஒரு ஓட்டமாக இருக்குது. ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லக்கூடிய ஓட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஓட்டமாக இருக்கு. இந்த ஒரே வசனத்துல நிறைய காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கணும். முதல்ல the distance, if we have to pass or if you want to travel, if you want to finish up the distance, நம்ம அந்த கால அளவை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன வேணுமா? பொறுமையோட ஓடக்கணும். முதல்ல தேவ சமூகத்துல பொறுமையோடு எல்லா விசுவாசியும் எல்லா ஊழியக்காரனும் எல்லா கிறிஸ்தவனும் ஓட வேண்டியவளாக ஓடக்கூடியவளாக காணப்படுகிறான். ஓட்ட களத்திலே காணப்படுகிறான். ஆகவே எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்படி நம்முடைய ஓட்டம் முதல்ல பொறுமையோட ஓடக்கூடிய ஓட்டமாக இருக்க வேண்டும். மேலே எப்படி பொறுமையோட ஓட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, முதல்ல பாரம், அப்பொழுது அதற்கப்புறமாய் பாவம், இந்த இரண்டையும் தள்ளிவிட்டு ஓடக்கூடியவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில விசேஷமா இந்த நாட்களில் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் உங்களுக்கு பிரயாசத்தை கொடுத்திருக்கலாம். ஒரு நாளும் நீங்க ஓடக்கூடியவனை பாருங்க, அவன் ஒரு நாளும் பெரிய பெரிய பேக் எல்லாம் தூக்கிட்டு ஓட மாட்டான். அவன் போட்டிருக்கிறதே ஒரு சின்ன பனியன், ஒரு சின்ன டிராயர் அதான் போட்டிருப்பான். அது வெயிட்டே இருக்காது. ஏன் அப்படின்னா ஓடக்கூடியவன் அவன் பாரமா எதையும் எண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. பாரம் இருந்தால் அவனால் ஓட முடியாது. ஆனால் சில நேரங்களில் இந்த ஓட்ட பயிற்சி கொடுக்கும் பொழுது சில வெயிட்டை தூக்கிட்டு ஓடுவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் ஓட்ட பந்தயத்தில் ஓடும் பொழுது லகுவாக ஓட முடியும். ஆனால் இங்க ஓட்ட பந்தயத்தில் ஓடக்கூடிய ஒருவன் ஒரு நாளும் பாரமான ஒன்றை சுமந்து கொண்டு ஓடுகிறவனாய் காணப்படுவானே என்றால் அவன் ஓட்டத்தை முடிக்க முடியாது. அதனால தான் இங்கே எபிரேயருக்கு எழுதும்படி சொல்லுகிறான், பாரமான எல்லாவற்றையும் தூக்கி தூர போடுங்க. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய குடும்பமே, நீங்கள் பாரமாய் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற காரியம் இது.
எந்த விஷயத்தை பாரமாக நினைத்து அதை நீங்கள் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார், நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் முதல்ல உங்களுக்கு பாரமாய் தோன்றக்கூடிய, இல்லை பாரமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய மனதிலே, உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை முதல்ல எடுத்து தூர போடுங்கன்னு சொல்றார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் நம்முடைய மனதிற்குள்ளாக ஒரு பெரிய பாரம் வந்து விடுகிறது. எங்கேயுமே கேட்காத, கேள்விப்படாத காரியத்தை எல்லாம் நமக்கு பாரமாய் கொண்டிருக்கிறோம். சிலவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் அவங்க புரிந்து கொள்ளவே மாட்டாங்க இல்லையா? இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை அப்படிமாக இருக்கிறது. ஒன்றுமே இருக்காது. இல்ல விட்டுருங்க சிஸ்டர், பரவாயில்லன்னா இல்ல, சரி சரி, அப்ப கொஞ்சம் கழிச்சு திரும்பவும் அப்படி பண்ணிட்டாங்க, இல்ல அது அங்க போயிடுச்சு. இன்னைக்கு அப்படியாக பாரத்தை தங்கள் மேலே சுமந்து கொண்டு, உலக பிரகாரமான பாரம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பல விதமான பாரங்களை சுமந்து கொண்டு ஓடக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள், அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். நீங்கள் ஓட்டத்திலே ஓடக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையாக நான் ஓட்ட பந்தயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், முதல்ல பாரமான எல்லாவற்றையும் தூக்கி தூர போடுங்க. இந்த 4-5 மாதங்களாக உங்களை பாரப்படுத்துகிறது எது? உங்களை அழைத்து வைத்திருக்கிறது எது? கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாரத்தை எல்லாவற்றையும் என் மேல் என்ன செய்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எல்லாவற்றையும் தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் பாவம், இந்த இரண்டுமே உங்க வாழ்க்கையில கிறிஸ்துக்குள்ளாக நீங்க ஓட முடியாதபடி உங்களை தடுத்து கொடுக்கிறதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனை பேர் இன்னைக்கு பாவத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவ சமூகத்தில் விசுவாச வாழ்க்கை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். How we are traveling towards or the distance, how we are passing the distance. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை துவக்கிறவர், முடிக்கிறவர். இந்த கேப்ல மோட் இருக்கு, முன்னாலே அவரு பின்னாலே அவரு, எங்கேயுமே நகர முடியாது. ஆமென். இதுல எப்படி நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க? இல்ல பாவத்தோடு கூட ஓடிட்டு இருக்கிறீங்க, பாரத்தோடு கூட ஓடிட்டு இருக்கிற. எல்லா பாரமும் எனக்குள்ளதான் இருக்கு. உலகத்துல எந்த பாரம் இருந்தாலும் எனக்குள்ளதாக இருக்கிறது. எந்த பிரச்சனைகளும் எனக்குள்ளதான் பாரம் இருக்கிறது. பாவம், சகல பாவத்தையும் சுமந்து கொண்டு இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன் சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுட்டு என்ன செய்யுங்க, பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அடுத்தது இயேசுவை நோக்கி ஓடக்கணும். பொறுமையோட அப்புறமா இயேசுவை பார்த்து ஓடணும். உங்களுடைய நோக்கம் எல்லாம் இயேசுவாக இருக்க வேண்டும். என் நோக்கம் எல்லாம் இயேசுவாக இருக்க வேண்டும். முடிவுங்க இயேசு, தோக்கங்க இயேசு. ஓடக்கூடியவன் எல்லாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு வசனம் சொல்லுகிறது. பந்தய பொருள் இயேசு. அவன் அதான் இங்க சொல்றாரு, இயேசுவை நோக்கி, பந்தய பொருளை நோக்கி ஓடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு வாழ்க்கையில் ஓடக்கூடிய ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓடக்கூடியதாக இருக்கிறது. உடைய கண்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. உடைய கண்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவை மாத்திரமே என்னுடைய கண்கள் பார்த்து ஓடக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை பொழுது பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் உடைய மார்பில் உடைய கரங்களை வைத்துக் கொண்டு சொல்ல முடியும், உண்மையாகவே நான் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன்? சொல்ல முடியுமா? இயேசு பார்த்து தான் ஓடுறேன், இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இயேசுதான் எனக்கு எல்லாமே, எல்லாமே எனக்கு அவர்தான். அவர்தான் என்னுடைய பொக்கிஷம், என்னுடைய பந்தய பொருள் அவர்தான். அவரை பார்த்து தான் ஓடுறேன். என் கண்கள் எங்கேயுமே பார்க்கல, என் கண்ணு அவரை பார்த்து தான் ஓடுது. என் கண்ணு உலகத்தை பார்க்கல. நீங்க ஓட்டக்களத்திலே ஓடக்கூடிய ஒருவனை யோசித்து பாருங்க. அவன் பந்தய பொருளை, அவன் கோலை அடையணும்னு தான் ஓடுவான். கோல் என்னது? முடிக்கிறவர் இயேசு, இயேசுவை நோக்கி. அப்ப கோல் இயேசு, இயேசுவை பார்த்து தான் ஓடுவான் கிறிஸ்தவன். விசுவாசி இயேசுவை பார்த்து தான் ஓடுவான். அவன் மனது ஃபுல்லாவே இயேசு. கோலை பார்க்கறான், இயேசுவை பார்க்கறான். இயேசு தான் அவனுக்கு இதயத்திற்குள்ள, இயேசு தான் அவன் மனதுக்குள்ள. மற்ற எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு அதெல்லாம் கவனிக்க மாட்டான். அவனுடைய கண்கள், அவனுடைய பார்வை, அவனுடைய பேச்சு எல்லாம் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கும். அதனால இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுங்க, இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டமாக இருந்து கொண்டிருக்கிறதா? இல்ல உலகத்தை பார்த்து ஓட்டத்தை ஸ்லோ பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்ல பாவம் பாரம் உங்களை அழித்து வைத்துக் கொண்டு இன்னைக்கு எதையும் செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் திரும்ப உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் திரும்ப உங்களை உணர்வு கொடுக்கிறார். அந்த
வசனம் ஆரம்பிக்கும். மேகம் போன்ற இத்தனை பெரிய சாட்சிகள். 11ஆம் வசனத்தில் அவ்வளவு சாட்சிகள், விசுவாசத்தின் சாட்சிகள். ஆபேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எல்லாருடைய சாட்சிகளும் அங்கே வருகிறது. அதைத்தான் 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் சொல்லுகிறார். எவ்வளவு மேகம் போன்ற சாட்சிகள் இருக்கும் பொழுது ஏன் இயேசுவை பார்த்து ஓடக்கூடாது? ஓட்ட இயேசுவை பார்த்து ஏன் இருக்கக்கூடாது? பாரமானதை எல்லாவற்றையும் ஏன் சுமந்து கொண்டு ஓடுகிறார்? பாவத்தை எல்லாம் ஏன் சுமந்து கொண்டு ஓடுகிறாய்? பாவத்தை சுமந்த, பாரத்தை சுமந்த இயேசுவை பார்க்க முடியாது. நீ பாரத்தை தான் பார்ப்ப, நீ பாவத்தை தான் பார்ப்ப. பாவம் தான் நல்லா இருக்கும், பாரம் தான் உனக்கு நல்லா இருக்கும், பெருசா தெரியும். இயேசுவை பார்க்க முடியாது. அப்படி ஓட்ட வழியில நின்று போய்விடும். இயேசுவை பார்த்து ஓடுகிற ஓட்டம் மாத்திரமே முடிய வரைக்கும் ஓடக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு என்னுடைய நிலைமை மோசமா இருக்கிறது. பாரமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் நிலைமை என்னை நெருக்குகிறது, என் சூழல் என்னை நெருக்குகிறது, என்னுடைய பொருளாதாரம் என்னை நெருக்குகிறது. அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, நான் ஓட முடியவில்லை, இயேசுவை பார்த்து ஓட முடியல, இயேசுவை பார்க்க முடியல. என் கண்கள் என் பிரச்சனை மேல இருக்கிறது, என் கண்கள் என் பாவத்தின் மேல இருக்கிறன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை மாற்றும்படியா இல்ல நீங்க மாறும்படியா உங்களை அழைக்கிறார். அந்த வரவேற்பு, அந்த அழைப்பை ஏற்று தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? வசனம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி பொறுமையோடு. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! நம்ம ஓட்டத்தில் மிக பொறுமை இருக்கணும். வேகம் மாத்திரமல்ல, விவேகம், பொறுமை அதில் என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கப்படியாக விரும்புகிறேன். நிறைய காரியத்தில் தியானிக்க முடியும். வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னால், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு மிக பிடித்த ஒரு வார்த்தை என்னன்னா, சிலுவையை சகித்து. பொறுமையாய் இருக்கக்கூடியவன் சகிப்புத்தன்மையுடையவனாக இருக்க வேண்டும். ஓடக்கூடிய நீங்களும் நானும், விசுவாசி, கிறிஸ்தவன், ஊழியக்காரன் எல்லாம் தேவ சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். பொறுமையோடு அவன் ஓடப்பட வேண்டும். பொறுமைன்னா எப்படி? பொறுமை எப்படி வருது? சகிப்புத்தன்மையோடு. சகிப்புத்தன்மை இருக்கும்போது பொறுமை அங்க வருது. சகிப்புத்தன்மை இல்லைன்னா பொறுமை வராது. ஆமென், ஹல்லேலூயா. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுக்க? இயேசுவை எக்ஸாம்பிள் கொடுக்கப்படுகிறது. இயேசு சிலுவையை சகித்தார் வசனம் சொல்லுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை, மலையாளத்தில் சொல்லுவாங்க குரிசு. குரிசு என்னன்னு சொன்னா ஒரு பாரம், இல்லைன்னு சொன்னா ஒரு பிரச்சனை, ஒரு காரியம், அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு என்ன காரியம், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சகிப்பதற்குரிய இருதயம் இருக்கிறது. அப்பதான் பொறுமை இருக்கும். பொறுமை இருந்தாலும் தேவ சமூகத்துல பொறுமையோடு முடிவு வரைக்கும் ஓட முடியும். இன்னைக்கு சின்ன விஷயத்தில் கூட சகிப்புத்தன்மை நம்மிடத்துல இல்ல. சகிக்க முடியல. அவன் அப்படி பண்ணிட்டேன், நான் பண்ணிதான் தீருவேன். சகிக்கவே முடியல. கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்தவம் இருந்து கொண்டிருக்கிறது, விசுவாசிகள் இருந்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சகிப்புத்தன்மை எங்க இருக்கிறது? சகிப்புத்தன்மை இல்லைன்னா பொறுமை கண்டிப்பா இருக்காது. அடுத்த ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னால், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பொறுமையாய் ஓடணும், அவரை பார்த்து ஓடணும். இங்க அதுக்கப்புறமா அவரே நினைத்துட்டு ஓடணும். அந்த கேப் எப்படி நம்ம கடக்கிறதுன்னு அவரே நினைச்சிட்டு தான் கடக்கணும். அவரே நினைக்கணும். யாரு? பாவிகளால் விபரீதங்களை ஏற்படுத்தின, அவைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தியும் அவைகளை சகித்த இயேசுவையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. உங்க இருதயத்தில் அவர் நினைக்கப்படட்டும். ஆத்மாவிலே சோர்ந்து போகாதபடிக்கு வசனம் சொல்லுங்க, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் ஆத்மாவிலே சோர்ந்து போகாதபடிக்கு. நீங்கள் இளைத்து மூச்சு வாங்கி உங்க ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு. ஏன் மூச்சு விட முடியல? நமக்கு தெரியும் என்ன நிலைமை. அப்படி ஒரு நிலைமை வராதபடிக்கு, நீங்க இளைத்து போய் சோர்ந்து போகாதபடிக்கு உங்க இருதயத்துல இயேசுவை என்ன செய்யணுமா? நினைத்துக் கொள்ளுங்க. உங்க நினைவு அவரை சார்ந்து இருக்கட்டும், உங்க யோசனை அவரை சார்ந்து இருக்கட்டும். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை சகிக்கணும்னா கர்த்தரோட நினைக்கணும். ஆமென். ஒருத்தர் ஒண்ணு பண்ணிட்டானா இயேசுவை நினைக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாக்களில்
சோர்ந்து போகாதபடிக்கு, உங்க ஆத்துமாக்களை நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு, நீங்க எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகள்லாம் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவை நினைத்து ஓடிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை உண்மையாகவே நினைத்து ஓடக்கூடியவனாக இருக்கிறீங்க என்பதை இன்னைக்கு யோசித்து பாருங்க. உங்க யோசனை இயேசுவா இருக்கிறதா, இல்ல வேற காரியமா இருக்கிறதா, விரோதமா இருக்கிறதா, வைராக்கியமா இருக்கிறதா? இயேசுவை நினைச்சாதான் சகிப்புத்தன்மை வரும். சகிப்புத்தன்மை வந்தாதான் பொறுமை வரும். பொறுமை வந்தாதான் கடைசி வரைக்கும் ஓட முடியும். அருமையான கத்திர சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை வாசித்து நான் முடிக்க முடியாக விரும்புகிறேன். யாக்கோபு இவனமாய் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பொழுதுமே சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையாய் ஓடக்கூடிய பொறுமை கர்த்தர் அதிகரிக்கப்படுவாரா? உலகத்துடைய காரியம், உலகத்துடைய சந்தை உங்களுக்குள்ள வராதபடிக்கு, உங்க ஆத்மா இழைத்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, பிரச்சனையை ஆண்டவரை கொண்டு போங்க. பிரச்சனையா சகித்து பாருங்க. உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்களா, சகித்து பாருங்க. உடனே நினைங்க, இயேசுவை நினைங்க. உங்க இருதயம் கன்சிடர் ஹிம் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். மெடிடேட் ஹிம், அவரை தியானிங்க. நிறைவெல்லாம் அவராகவே இருக்கட்டும். எல்லா சூழ்நிலையும் நீங்க ஜெயிக்க முடியும். ஒருத்தர் பண்ணிட்டாரா, ஒரு சூழ்நிலை வந்துட்டா இயேசுவை நினைங்க, கண்டிப்பா இதை ஜெயிக்க முடியும். சகிப்புத்தன்மை வருகிறது, பொறுமை வருகிறது, ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க முடியும். ஹல்லேலூயா. இதனால அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும், உங்கள் குடும்பங்களில் கர்த்தர் உங்களுக்கு பாரமான பாவமான எல்லாவற்றை தூக்கி எறிந்துவிட்டு பொறுமையோடு தேவ சமுத்திர கர்த்தரை நோக்கி பார்த்து ஓடுபடியான ஓட்டத்தின் கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. இந்த கேப்ல விசுவாச தோக்கிறோம் முடிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேப்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பார்த்து முடிவில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கேப்ப, இந்த இடைப்பட்ட காலத்தை, இந்த இடைப்பட்ட வாழ்க்கையின் வருடங்களை ஆண்டவர் நன்மையாய் மாற்றி பரலோகம் வரைக்கும் கொண்டு சேர்க்கபடியான கிருபைகளை இந்த நாட்களை ஆண்டவர் கொடுப்பாராக. எந்த விதத்திலும் நாம் ஓடுகிறதான ஓட்ட களத்திலே சோர்ந்து போய் தோண்டு போய் வழியிலே விழுந்து விடாதபடிக்கு, ஆத்மாவை இழைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் பிரயாணப்பட, வேதனை மத்தியிலும் சோதனை மத்தியிலும் அவன் கஷ்டங்கள் மத்தியிலும் பிரயாசங்கள் மத்தியிலும் இல்லாத சூழ்நிலை பொறுமையாய் ஓடும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாரா. பொருளாதார சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்ணீர் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு பொறுமையாய் சகித்துக் கொண்டு அவரை பார்த்து ஓடுவதற்குரிய கிருபை ஆண்டவர் தரட்டும். எல்லாம் இழந்து போயிருக்கிறது, எல்லாம் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற சகல நன்மைகளும் காரியங்களும் நாட்களில் வறண்டு போயிருக்கிறது. சொல்லுங்க, பொறுமையோடு சகிங்க. சகித்துக் கொண்டு இயேசுவை நினைத்துக் கொண்டு நிலைமைகளை ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க இருதயம், உங்க சிந்தை இயேசுவை நினைப்பதால் நிறைந்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்காய் உலகத்தில் கிடந்தது என்னுடைய ஓட்டம் நமக்கு பிரியமுள்ள ஓட்டமாய் இருக்கும்படியாக, பொறுமையாய் ஓடக்கூடிய ஓட்டமாய், இயேசுவே உம்மை நோக்கி பார்த்து ஓடக்கூடிய ஓட்டமாய், நிறைய பாரங்களை சுமந்துட்டு ஓடுறேன். நல்ல ஜோன் நல்லா வைத்து வாசிக்கிறேன். ஆனா என் இதயத்தை பாரம் நிறைத்திருக்கிறது. இருதயத்திலிருந்து பாரம் வெளியே வரல, பாவம் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த இவ்வளவு பாரத்தை வச்சுட்டு நான் கண்டிப்பா ஓட முடியாது. அதெல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு ஓட எனக்கு உதவி செய்வது சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாம். என் சிந்தை எல்லாம் உம்முடைய ஆண்டவர் உம்முடைய நிறைவாக மாற்றும், உம்முடைய நிறைவாய் மாற்றும். பாவிகளால் விபரீதங்களை சகித்த உம்மை நான் நினைத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் எவ்வளவு சகித்தீர்கள். நான் ஆண்டவரை சின்ன விஷயத்திற்கு கூட என்னால் சகிக்க முடியவில்லை. புருஷன் ஒன்று சொல்லிட்டேன், மனை ஒன்று சகிக்க முடியல, பதில் சொல்லிடுறேன், சண்டை போட்டுறேன். ஆண்டவரே, சகிப்பு தன்மையே என்கிட்ட இல்ல.
அதனால பொறுமையை நான் காத்துக்கொள்ள முடிகிறது. ஒருவர் எனக்கு சிஷ்யனாய் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் விடணும் வசனம் சொல்கிறது. ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சோம். பிரைஸ் தி லார்ட். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. Thank you, Lord. விடுதலை வெல்ல உம்மால் ஆர்ப்பாடுகிறேன். உம்முடைய நினைவாய் மாறுவதும் ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் எல்லாம் உம்முடைய நினைவாக மாறுவதும் மோடு கூட நான் இருக்கிறோம், மோடு கூட நடக்கணும், மோடு கூட ஓடணும், மோடு கூட பிரயாணப்படணும். ஆண்டவரே, இந்த எல்லா பாரங்களையும் பாவங்களையும் தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிற உம்மை பார்த்து என்னுடைய ஆண்டவர் கண்ணில் எங்கேயும் பார்க்காதபடிக்கு உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு ஓடுகிறதாய் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். உம்மிடத்தில் நான் சேர வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் நினைக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துடைய நாட்கள் காரியங்கள் அற்ப நேரம் அது மறைந்து விடுகிறது. இந்த சூழ்நிலைகளை பார்த்து ஆத்மாவை நான் ஆண்டவரை சோர்வு செய்து விடாதபடிக்கு உங்களை தைரியங்கள் எனக்கு உதவி செய்ய ஆட்சேபிக்கிறேன். தேவ கரங்களை புகழுகிறோம். கிருபையில் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தர்களோடு இடைப்பட்டபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. பிரசனத்தினால் கர்த்தர் நிறைத்தபடினால் நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் தொழுது கொண்டு ஓடும்படியாய் எங்களுடைய ஓட்டம் உமக்கு பிரியமுள்ளதாய் உம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறதாய் பொறுமையோடு உம்மை பார்த்து கொண்டு ஓடுகிறதாய் இந்த ஆண்டவர் இடைப்பட்ட நாட்கள் ஆண்டவர் மாற்றப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆண்டவரே விசேஷமாக இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காய், மருத்துவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காய் செபிக்கிறோம். உடைய கரவர்களை தொடுவதாம், சுகப்படுத்துவதாம், உடைய வல்லமை அவர்கள் மேல் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் தங்கும்படியாக செபிக்கிறோம். இதனால் பல தரத்தில் பலவிதமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றும் மேலும் கர்த்தருடைய சமாதானம் இருப்பதா, கர்த்தருடைய ஆண்டவரை வல்லமையின் கரம் இயேசுவே தேசங்கள் நிறைவாயிருக்கும். எங்கள் தேசத்தில், எங்கள் மாநிலத்தில், மாவட்டத்தினுடைய கரம் இருக்கும்படியாக செபிக்கிறோம். பொருளாதாரத்தில் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிற, குடும்பத்தில் இழப்புகளை சந்தித்திருக்கிற ஒவ்வொரு பேர் தேவ சமாதானம் இருப்பதாக, வியாதியின் கட்டுகள் முழுவதுமாய் அற்று போகப்படும்படியாக செபிக்கிறோம். தேவனை நீரே எங்கள் நம்பிக்கை, உங்களை பார்த்து நாங்கள் ஓடுகிறோம். கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் அப்படிப்பட்ட கிருபையை தாரும். யாராவது நாளில் அப்படிப்பட்ட ஓட்டம் ஓடவில்லை என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யுங்க. பாரத்தோடு கஷ்டத்தோடு இருப்பான் என்று சொன்னால், வியாதியின் பிடியில் இருப்பான் என்று சொன்னால் கர்த்தர்களுக்கு ஆறுதல் செய்து திடப்படுத்த முடியாது சொல்லுங்கள். ஆசீர்வாதத்தில் சிலாகித்த கர்த்தர்களுக்கு தந்தபடினால் வழித்து கிருபைக்குள்ளாய் மறைத்து வருகிற நாட்கள் நாங்கள் நம்மை துதிக்க உதவி செய்யும், ஆராதிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்நேகமும் ஐக்கியமும் பாதுகாக்கப்படாது நம் அனைவரோடு அவன் நம்முடைய திருச்சபையில் குடும்பத்தின் அனைவரோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் தாங்கி நிலைத்திருப்பாராக.